வணக்கம் வருண் டாக்ஸ் நேர்களே. இப்போ சவுக்கு சங்கர் அவர் பாலிடிக்ஸ் பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்காரு. அதில் குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை பற்றியும் தன்னோட காணொலிகளில் பேசுவார். அப்படி 2 நாளைக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்கள் ஒரே கம்பைலேஷன் வீடியோவில் பேசுகிறப்போ நாம் தமிழர் கட்சி குறித்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அவரை நம்ம முழுசாக ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிறது இங்கே மேட்டர் இல்லை. பட் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை குறித்து அவர் சொன்னது, அவரோட அனாலிசிஸ் இல்லை அவரோட அந்த பாயிண்ட் இந்த வேஹி ஸ்போக் அபவுட் சீமான், அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவரோட கணிப்பு சரியாக இருக்குமா, அவரோட குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் சரியானது அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியனை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா, ஒரு 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் பார்க்கணும். அண்ட் ஐடியாலஜிக்கலாக திராவிட கட்சிகள்னு திமுகவும் அதிமுகவும் இருக்கிறப்போ அவங்களோட ஒரே ஸ்ட்ரென்த், முக்கியமான ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது அவங்களோட சித்தாந்தம் தமிழ் நேஷனலிசம், தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுனால தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது. சரி, இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி வருவோம். நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் சொல்கிறப்போ அந்த குறிப்பிட்ட வீடியோவில் ரொம்ப ஏளனம் செய்கிற மாதிரி, அவங்கள சீரியஸாகவே எடுத்துக்காத மாதிரி, ரொம்ப எள்ளி நகையாடுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதே ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான். இன்னொரு விஷயம் இன்டைரக்டாக அவர் என்ன சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்மி கேண்டிடேட்ஸை போட்டு சும்மா காசு பார்க்கறதுக்கு நிற்கிறாங்கன்னு அவர் டைரெக்டாக சொல்லனாலும் அவரோட குற்றச்சாட்டு, அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இதற்கு நிறையா எதிர்வினைகள்லாம் ஆற்றப்பட்டு அவருடைய விமர்சனத்துக்கு அவருடைய கருத்துக்கு பார்த்திங்கன்னா தகுந்த பதிலடி, தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இது அவங்க 2 பேருக்குள்ளேயும் போயிட்டு இருக்க விஷயம். நம்ம ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டில் இருந்து அவர் சொன்னது, ஏன்னா அவர் தொடர்ந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசிட்டு வரதுனால அவருடைய கணிப்பு, அவருடைய பாயிண்ட் எந்த அளவுக்கு சரின்றதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சியை எல்லாருமே ஒரு சந்தேகத்தோட, ஒரு கேள்வியோடு பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது, அவங்க இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சு ஒரு சிஎம்மாக வந்துருவாரா சீமான், அவரோட கட்சி ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறத பற்றி அடுத்தது வருவோம். ஆனால் அவருடைய இருப்பை தக்க வச்சுக்க முடியுமா? ஏன்னா இதற்கு முன்னாடி தான் 8.2% வாக்குகளை வாங்கி அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்க. அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. அதை பல பேர் பாராட்டியும் பேசியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த வாட்டி என்னவாக இருந்திருக்கணும், எல்லாருமே அவங்கள பற்றி என்ன பேசியிருக்கணும். இந்த வாட்டி நிறைய எம்எல்ஏஸ் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போய் டைரெக்டான ஒரு எதிர்கட்சியாக இல்லைனா கூட ஒரு எதிர்கட்சிக்குண்டான அந்த தோரணையோட கேள்விகளை கேட்டு யாரும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்டு தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேலஞ்சாக பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய அந்த 8.2 அப்படிங்கிற ஓட் பர்சன்டேஜை தக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது அவங்கள பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவங்களோட இருப்பு இன்னைக்கு அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டாக வச்சுட்டு இருக்காங்க. பல பேர் இந்த ஓட்டிங் எடுக்கக்கூடிய அந்த பால்ஸ்லலாம், சர்வே பால்ஸ்லலாம் நாம் தமிழர் கட்சியை ஒரு ஆப்ஷனாக கூட வைக்காமல் போகிறாங்க. ஸோ ஒரு 4th ஆப்ஷனோ 3rd ஆப்ஷனோ அதை வச்சு அவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்லியிருந்தா தான் நியாயமாக இருந்திருக்கும். பட் நாம் தமிழர் கட்சியை வேணும்ன்ட்டே கவுட் பண்ணாமல் இருந்ததுக்கு அவங்க முற்றிலுமாக இந்த தேர்தலுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை அவங்க விதைக்க ட்ரை பண்ணுறதுனால தான் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அஜெண்டாவாக நாம் தமிழர் கட்சியை மென்ஷனே பண்ணாதீங்க, ஒரு ரிகலெக்டிவ் இந்த ஃபேக்டரில் ஒரு யூஎஸ்பியாக கூட என்டிகே அப்படிங்கிற பார்ட்டி பற்றி வந்துடக்கூடாது. அப்போ தான் அந்த பார்ட்டி சீன்லேயே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி மேபி சில பேர் சொன்னதுனால அந்த சர்வே பால்ஸ்லாம் நாம் தமிழர் கட்சியை வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சரி, இப்போ என்டிகே எம்எல்ஏஸ் எத்தனை ஜெயிப்பாங்க, எதிர்கட்சியாக வருவாங்களா இல்லை 3ஆம் பெரிய எதிர்கட்சியாக வருவாங்களான்ற தாண்டி அவங்களோட இருப்புக்கே உண்டான கேள்வி ஏன் கேட்கப்படுதுன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு காம்படிட்டரான தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போவாங்களா அப்படின்னு தெரியல. நான் பாஜக இருக்கிற இடத்துக்கு இல்லை பாஜக கூட கூட்டணியே போக மாட்டோம், அதில் குறிப்பாக திமுக அதிமுக 2 பேரையும் மென்ஷன் பண்ணி விஜய் பேசிட்டாப்ல. அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு கடைசியாக விஜய் பேசின வச்சு என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, அவரும் தனியாக களம் காண போகிறாரு அப்படின்னு. அதை பார்த்து தான் ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி விஜயை ஒரு 3வது இடத்துல வச்சு நாம் தமிழர் கட்சியை முற்றிலுமாக ஒதுக்கி இப்படி பேசுகிறப்போ என்டிகேக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சாக எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த 8.2% ஓட்டை அவங்க தக்க வச்சுக்கணும், அதற்கு மேலே ஒரு 2% எடுத்தாலே அதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இருக்குது. அதாவது பெண்கள்
ஓட வாக்கு, அதாவது வந்து இளம் பெண்களோட வாக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பட் பெரும் இளைஞர் கூட்டம் ஆண்களுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் வந்து ஒத்துக்காமல் இருக்க முடியாது. அந்த வாக்கெல்லாம் இன்னொரு இளைஞர்களை கவரக்கூடிய கட்சியான தாவேகா, விஜயின் தாவேகா வந்து தட்டி பறிக்கும். அந்த விதத்தில் திமுகக்கு டிவிக்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதகமாகவும் ஒரு ஓட் ஸ்டீலிங் ஆகவும் இருக்கும் அப்படிங்கிறதோட நாம் தமிழரோட ஓட்டு வங்கியை அவங்களோட ஓட்டை வந்து பிரிப்பாங்க தாவேகா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் யங் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கவங்க எப்போவுமே வந்து சீமானவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த கட்சியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறத ஒவ்வொரு எலெக்ஷனும் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. என் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் நானே வந்து பார்த்திங்கன்னா 3வது இன்னொரு பெரிய கட்சி வந்து உருவாக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி வந்து மற்ற 2 பெரிய கட்சியை சேலஞ்ச் பண்ணணும், அதனால் அவங்களோட ஓட்டு பெருகணும் அப்படிங்கிற பேசிஸில் நானும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய மக்கள் வந்து ஒரு சென்டிமெண்டலாக பார்த்து, ஒரு திரை நடிகர் வராரு அப்படின்னா அவர் அண்ணாவா இல்லை ஒரு மீட்பராக வந்து பார்த்து சில வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள், ரசிகர்கள் எல்லாருமே எங்கள் விஜய் அண்ணா வந்து மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகராக இருக்கவங்க ஓட்டு தான் போட போகிறாங்க. அது அவங்ககிட்ட பேசுகிற மூலியமாகவே தெரியுது. ஆனால் இங்கே குறிப்பான கேள்வி, ஏற்கனவே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்க இளைஞர்கள் இப்போ மாற்றி விஜய்க்கு போடுவாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ விஜய்க்கு போட போகிறவங்க விஜய்க்கு தான் போட போகிறாங்க. அவரோட ஓட்டை யாராலையும் வந்து எடுக்க முடியாது. அது இது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி யாராக இருந்தாலும். ஆனால் அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க முக்கியமாக சீமானுடைய பேச்சை கேட்டு கவர்ந்தது மட்டும் இல்லாமல் பின்னாளில் அவங்க தமிழ் தேசியத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தமிழ் தேசியத்துக்காக போடக்கூடிய ஓட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கு போடக்கூடிய ஓட்டு, ஒரு தனி மனிதனுக்கு போடக்கூடிய ஓட்டு இல்லை. ஏன்னா மனிதர்கள் மாறிட்டே இருப்பாங்க, பட் சித்தாந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே தான் இருக்கும். சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்குள்ளேருந்து வர்றது மட்டும் இல்லை. ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது பல மனிதர்களை ஈர்க்கக்கூடியது, பல மனிதர்களை கட்டி போடும், ஒன்று இணைக்கும், இல்லை மற்றவங்களெல்லாம் கூட செதறடிக்கும். அந்தளவுக்கு சித்தாந்தம் தான் ரொம்ப எப்போவுமே பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குன்றதுனால இந்த 8.2% அப்படிங்கிறது வந்து உடையறதுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி அப்படிங்கிறது தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிடும், அவங்களுக்கு இருப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் நம்மளால் முற்றிலுமாக ஏற்றுக்கும்படியாக இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கும் விஜய் அவர்கள் வந்து திருப்பியும் ஒரு வேளை அவருடைய சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட் அடைய முடியல அப்படின்னா திரும்பவும் நடிக்க போகிறதுக்கு, அதை நான் தப்பாக சொல்லலை, நடிச்சுட்டே கூட கட்சியை நடத்தலாம், நடிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. தொடர்ந்து அவங்க இவ்வளோ நாள் ஏதோ வெற்றியை பார்த்துட்டு இப்போ தோல்வியை பார்க்க போகிற மாதிரி அப்படி இல்லை. இவ்வளோ நாள் வந்து தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருந்தாலும் திருப்பியும் பயிற்சியும் முயற்சியும் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக தான் பார்க்குறோம். ஏன்னா பெரிய ஒரு மணி பேங்க் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் சித்தாந்தம், தன்னம்பிக்கை, இளைஞர் கூட்டம், பலம், இந்த மாதிரி விஷயங்கள்னால மட்டும்தான் அவங்க ஒரு ஃபோர்ஸ், அது மட்டும்தான் அவங்கள டிரைவ் பண்ணிட்டே இருக்குது. இந்த எலெக்ஷன்லையும் அந்த விஷயங்களோட தான் சேர்ந்து வந்து அவங்க களம் காண்டு தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க. அப்படியே ஒரு வேளை இந்த 8.2% ஓட்டு வரல அப்படின்னே வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு, அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சி காணாமல் போகுமான்னு கேட்டால் காணாமல் போகாது. அதற்கான முக்கியமான காரணம் திரும்பவும் என்னென்னா, ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வந்து சீமான் மேலே இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு திராவிடத்துக்கு ஒரு மாற்று அரசியலாக சித்தாந்த ரீதியாக வந்து ஒரு பெரும் சண்டையிடுறதுக்கு அவ்வளோ சக்திகளையும் கொண்டது தமிழ் தேசியம் தான். அப்படிங்கிறதுனால தமிழ் தேசியத்தின் தேவை இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் ஒருவேளை அந்த 8.2% வாக்கு வங்கியை இழந்தாலும் அதே வீரியத்தோட அரசியலில் களமாடுவாங்க. அவங்க காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த கட்சியோட சீமான் அவர்கள், அதாவது அவர் வந்து என்னோட தலைவர் இல்லை, ஏன்னா சீமானே நான் அவரை தலைவர்னு கூட்ட எதுக்கு போகிறதில்ல, அவர் இன்னொருத்தர் தான் காட்டுவார். ஸோ அவர் தான் நம்மளோட கொள்கை தலைவன். ஸோ இப்போ யார் என்னோட தலைவர்ன்றது முக்கியம் இல்லை. சித்தாந்தத்தின்படி பார்த்தா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்தின் தேவையாக இருக்கிறதுனால பல பேர், பல இளைஞர்கள் அதை நோக்கி வரதுனால திரை மோகம் என்னதான் இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் இல்லை இருந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு திரை மோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு வந்து ஓட்டை ஸ்டீல் பண்ணிட முடியும். இருந்தாலும் பல இளைஞர்கள், நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருந்தாலும் அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்திற்பால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாக்கு சதவீதம் வந்து விஜயோட வருகையால் உடைந்தாலும் குறைந்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது அரசியல் களத்திலேருந்து மறைய போவதில்லை அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பார்வையாக இருக்குது. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஸோ நான் வந்து எந்த கட்சியிலுமே உறுப்பினர் இல்லை, இந்த கட்சிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சத்தியமாக இல்லை. அப்படி இருந்தால் ஆமாங்க தான் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன இப்போது, ஏன்னா பல பேர் காசு வாங்கிட்டு சில கட்சிகள் பண்ணுறதுக்கு முட்டு கொடுத்து டெய்லி ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பல பேரை பற்றி அவதூறு பேசியும் வீடியோ போட்டிருக்கான். அப்படி இருக்கிறப்போ நான் வந்து இந்த சித்தாந்தத்தின்படி இந்த கட்சி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு, அதனால் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, தைரியம் இல்லாமல் இல்லை.
நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்பிக்கைகள் மேலே வந்து நாட்டம் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து நியூட்ரலாக எல்லாத்த பற்றியும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுனால சரி நம்ம மனசுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய காணொலிகளில் எல்லாத்த பற்றியும் நல்லதும் கெட்டதும் பேசுவோமே அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதான் என்னோட ஜென்யூன் தாட். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு அரசியல் புலனாய்வு புலி திரு எக்ஸ்பர்ட் சவுக்கு சங்கர் அவர்களே சொல்லிட்டாரு. அதனால் ஒரு 10 வருஷத்துக்கும் மேலே பல தோல்விகளை கண்டாலும் பல இன்னல்களை கண்டாலும் தொடர்ந்து போராடிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி வந்து இதோட போயிடும் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது அவர் சொன்ன விதம், அவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயிச்சவங்கள ஆட்சியில் இருந்தவங்கள அவங்க பண்ண அக்கிரமங்கள்லாம் பற்றி பேசுகிறப்போ சரி அவர் பேசிட்டு போகிறாரு, யாராவது இதை பற்றி பேசினா ஆகணும், ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருக்காங்க ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறதுக்கு தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு அப்படிங்கிற வகையில் அவர் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி இன்னும் ஆட்சிக்கே வராத அவருக்கு எந்த துரோகமும் செய்யாத ஒரு நாம் தமிழர் கட்சி மேலே அவருக்கு என்ன வன்மம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் புரியல. ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டா இல்லை காமெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி சக்தி இல்லாதவங்க பவர் இல்லாதவங்களை பற்றி ஏதாவது ஏளனமாக பேசிட்டு போகலான்னு ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் கேள்வியாக வருது. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்னதான் நம்ம அரசியல் சித்தாந்தம் நம்மளே வந்து உணர்ச்சி பிளம்பாக வந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு வெற்றியை நோக்கி போராடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் கடைசியில் ரிசல்ட் ரொம்ப முக்கியம். வின் பண்ணாங்களா இல்லையா, இது வரைக்கும் எத்தனை சீட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி அந்த ஓட் பெர்சன்டேஜை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் வின் பண்ணுறது, எம்எல்ஏஸை கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தோணுது. ஸோ 234 தொகுதிகள்லையும் நீங்கள் வேட்பாளர்களை நிறுத்துறீங்க, அதில் பெண்களுக்கு நிறையா வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பார்த்தீங்கன்னா சாதி ஒரு சாராமல் நிறைய பேர் நிறுத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறீங்க, படித்தவங்களை வந்து இறக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான விஷயம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை வேட்பாளராக போடணும்னு நினச்சதும் வந்து நாம் தமிழர் கட்சி தான். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பாராட்டி சொல்லிட்டே போகலாம். ஆனால் 234 தொகுதியிலும் நிற்கிறேன், நான் களம் காண்றேன், தனியாக களம் காண்றேன் அப்படிங்கிறதோட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சில தொகுதிகளில் முக்கியமாக அவங்களோட ஸ்டார் வேட்பாளர் குறிப்பாக வந்து சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அவர் வெற்றி பெறதுக்கான முழுசாக வந்து உழைத்து அவர் எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளே போனால் இவங்க எவன் பேசுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பொருட்டே இல்லாமல் வந்து போயிடும். ஏன்னா அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். அவர் வந்து இவ்வளோ நாள் களத்தில் இருந்திருக்காரு. ஸோ யார் ஜெயிச்சிங்களா, எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, கவுன்சிலர் வச்சுருக்கீங்களா ஒருத்தரும் கேட்கும் போது அதற்கு இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் அளிக்கிற மாதிரி இந்த வாட்டி வந்து குறிப்பிட்ட சில இடங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி நாம் தமிழர் கட்சினா சீமான் அதுக்கப்புறம் இடுமானும் கார்த்தி போன்றவர்கள்லாம் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் முழுக்க இறங்கி வேலை செஞ்சு அந்த ஸ்டார் பெர்ஃபார்மர் ஸ்டார் வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்கனாலே இந்த மாதிரியான அவநம்பிக்கை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நின்றும் சந்தேகம் அப்படிங்கிறது வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் அதற்கான சொல்யூஷனும் வந்து என்னன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச அரசியல் பார்வையில் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக என்னுடைய ஒப்பீனியன் வந்து முன்னாடி வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து அரசியலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. என்னோட அதிகமான நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. என்னோட அரசியலில் நான் சொல்லாமல் விட்ட கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கலாம். ஸோ நான் எதை வந்து தப்பாக சொல்லியிருக்கேன், நான் எதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.